இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சு, இந்த வாழை மரம் கட்டின வீட்டுலாம் போய் சோர்த்துங்கிற மாதிரியா ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. எங்கெல்லாம் 10 பேர் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணால் உடனே அங்கே போய் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இந்த சீமான், வைகோ, சரத்குமார். இப்போ அதிகாரி வந்தால் யார்கிட்ட பேசுவார்? அமீர்கிட்டையா இல்லை இந்த பாண்டியராஜன்கிட்டயா? யார் யாருக்கெல்லாம் இப்போ டைரக்ட் பண்ணுறதுக்கு படமே இல்லையோ தேங்காய் மூட்டி டைரக்டர்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. வைகோ சொல்கிறாரு, தீய திட்டங்கள், டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? தமிழன் இழிச்சவாயனா? தமிழ்நாடு என்ன சுடுகாடா? நான் கேட்குறேன், மூளை இருக்கா? அங்கே போய் சரத்குமார் சொல்கிறார், ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இந்தியாவில் எடுக்கப்படாது. நீ போனது என்ன கட்ட வண்டியா, சைக்கிளா, நடைபயணமா? பெட்ரோல் வேணுமா வேண்டாமா? ஒரு சொட்டு பெட்ரோல் தயார் பண்ணப்படாதுன்னா காரில் எப்படி போவீங்க? நீ வெக்கமா இல்லை? இவர்கள் தேச விரோதிகள்ங்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானிகள் அணுகட்டும். அந்த மேசமன் தான் விஞ்ஞானியா? அவர் தெரியுமா? இல்லை சீமான் விஞ்ஞானியா? இல்லை சரத்குமார் விஞ்ஞானியா? இல்லை வைகோ விஞ்ஞானியா? நேற்று வைகோ என்ன கேட்டிருக்காரு? நான் கேட்குறேன், வைகோவுக்கு சரியான மென்டல் பேலன்ஸில் இருக்காரா? வைகோ சொல்கிறாரு, தீய திட்டங்கள், டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? தமிழன் இழிச்சவாயனா? தமிழ்நாடு என்ன சுடுகாடா? நான் கேட்குறேன், மூளை இருக்கா? இந்த லேட்டஸ்ட் இதில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்ஸு 31 இடம் அறிவிச்சிருக்கு. 1 தான் தமிழ்நாட்டில், 5 குஜராத்தில் இருக்குது, 7 மகாராஷ்டிராவில் இருக்குது, 11 அஸ்ஸாமில் இருக்குது, பெங்காலில் இருக்குது, மற்ற மாநிலங்களில் இருக்குது. சரி, ஹைட்ரோ கார்பன் தமிழ்நாட்டில் வெறும் நெடுவாசலில் மட்டும் இல்லை, உள்ளூர் மக்கள் நெடுவாசலில் விரும்பினா நெடுவாசல் இந்த ப்ராஜெக்ட் வராது. தமிழக பிஜேபியை அகில இந்திய தலைமையிட்ட பேசும், அது வேற. ஆனால் இந்த போராட்டம் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரானதா? எப்போ பார்த்தாலும் மக்கள் திடீர்னு வந்து இப்போ நமக்கே பாடம் எடுக்கிறாங்க, இயற்கை வேளாண்மை பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி. ஒரு இயற்கை வேளாண்மை பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறவன் நான். ஆகவே அப்படிதான் நான் வளர்த்த ஜல்லிக்கட்டு மாடு நானே அவுத்து விட்டு என் மேலே கேஸ் இருக்கு. சிங்கமன்னரில் நான் ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்டதுக்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறை என் மேலே வழக்கு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு பாடம் எடுக்கிறது யாரு? வெறும் மாடு வளர்க்கலைங்கிறது மட்டும் இல்லை, நாய் வளர்த்தாலும் நாட்டு நாய் வளர்க்க மாட்டேன், வெளிநாட்டு நாய் வளர்ப்பேங்கிற சீமான் போன்றவர்கள். என்னங்க, யூ பி ட்ரூ டு யுவர் ஓன் வேர்ட்ஸுங்கிறேன் நான். இவங்க இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சு, இந்த வாழை மரம் கட்டின வீட்டுலாம் போய் சோர்த்துங்கிற மாதிரியா ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. எங்கெல்லாம் 10 பேர் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணால் உடனே அங்கே போய் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இந்த சீமான், வைகோ, சரத்குமார், இந்த மே 17 இந்த மாதிரி இந்த வாழை மரம் கட்டின வீட்டில் சோர்த்துங்கிற மாதிரி எவன் 10 பேர் உட்காந்தாலும் அந்த கோரிக்கை நியாயமா, நல்லதா, கெட்டதா, நாட்டுக்கு தேவையா இல்லையா, ஒரு கொஸ்டின் இல்லை, போய் உடனே ஆதரவு கொடுப்பேன். அவர் தா பாண்டியன் சொல்றார், இந்த நாட்டிலே ஒரு சொட்டு பெட்ரோல் உற்பத்தி பண்ணப்படாது. காரில் போனார்னா தா பாண்டியனை பிடிச்சி கீழே இறக்கி விட்டு போனேன், கையால் பிடிச்சி. ஒரு சொட்டு பெட்ரோல் தயார் பண்ணப்படாதுன்னா காரில் எப்படி போவீங்க? நீ வெக்கமா இல்லை? இவர்கள் தேச விரோதிகள்ங்கிறேன் நான். மத்திய அரசுக்கும் மாநில மக்களுக்கும் எதிராக டு கிரியேட் பேட் பிளட், டு கிரியேட் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ் ஹியர். அதுக்காக போய் இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு விரோதமானது. தமிழ்நாட்டுக்கு விரோதமானது இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் நெடுவாசல் மக்கள் வேணாங்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உள்ளூர் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டு தான் இது வந்திருக்கு. இதை பற்றி உள்ளூர் மக்கள்கிட்ட பேசாமல் அந்த ஸ்கீம் வந்தது. இன்னைக்கு வேண்டாம்னு உள்ளூர் மக்கள் சொல்லட்டும், நிச்சயமாக பரிசீலிப்போம். வேண்டாம். ஆனால் உள்ளூர் மக்களை பேச விடாமல் வெளியிலிருந்து போய் மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் மோதலை ஏற்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் மக்களை ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விடுற தீய செயலில் ஈடுபடுபவர்களை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானிகள் அணுகட்டும். அந்த மேசமன் தான் விஞ்ஞானியா? அவர் தெரியுமா? இல்லை சீமான் விஞ்ஞானியா? இல்லை சரத்குமார் விஞ்ஞானியா? இல்லை வைகோ விஞ்ஞானியா? இந்த தடியெடுத்தவன் தண்டல்காரன் உருட்டல் மிரட்டல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது. நான் சொல்கிறேன், மே 17 இயக்க யார்? அவனுக்கு அங்கே என்ன வேலை? சரி, அங்கே போய் சரத்குமார் சொல்கிறார், ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இந்தியாவில் எடுக்கப்படாது. நீ போனது என்ன கட்ட வண்டியா, சைக்கிளா, நடைபயணமா? பெட்ரோல் வேணுமா வேண்டாமா? டீசல் வேணுமா வேண்டாமா? விவசாயத்துக்கு வேணும் பெட்ரோல் டீசல். சரி, தமிழ்நாட்டில் நெடுவாசலில் மட்டுமா இது இருக்குது? 169 எண்ணெய் கிணறுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நரிமணத்திலிருந்து துவங்கி திருவாரூரில், பூண்டியில், புவனகிரியில்
ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 29 இடங்களில் எண்ணெய் கிணறுகள் செயல்பட்டு கொண்டிருக்கா இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் மூடணுமா? சரி, இதனால பின்விளைவுகள் இருக்கும்னா ஓகே, விவாதிப்போம். அதனால தான் அமைச்சர் சொல்கிறார் மக்கள்கிட்ட பேசுவோம்னு. மக்கள்கிட்ட இப்போ யார்கிட்ட பேசுறது? உள்ளூர் விவசாயிகிட்ட தான் பேச முடியும். அதனால் ஜல்லிக்கட்டு மாதிரியாக இது காலம் கடந்த ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் தமிழக முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், உடனடியாக எப்படி ஜல்லிக்கட்டில் தீய சக்திகள் நுழைந்தது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திலேயே ஒப்புக்கொண்டாரோ முதலமைச்சர், அது மாதிரியாக இங்கே இருக்கிற அவுட் சைடு எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் தம் அவுட். உள்ளூர் மக்களோட மத்திய சர்க்கார் பேசும். இப்போ அதிகாரி வந்தால் யார்கிட்ட பேசுவார்? அமீர்கிட்டையா, இல்லை இந்த பாண்டியராஜன்கிட்டயா? யார் யாருக்கெல்லாம் இப்போ டைரக்ட் பண்ணுறதுக்கு படமே இல்லையோ தேங்காய் மூடி டைரக்டர்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கான். பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொல்லியிருக்கார், உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்களானால் அந்த திட்டம் கொண்டு வர வேண்டாம். ஆனால் நெடுவாசலில் நடப்பது ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பா இல்லை மோடி அரசு எதிர்ப்பா என்கின்ற சந்தேகமானது இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. பிஜேபி கூட அங்கே உள்ளூர் மக்கள் விவசாயிகள் எங்களுக்கு இது வேண்டான்னு சொன்னால் ஓகே. ஆனால் உண்மை என்ன? இந்த திட்டமானது முதல்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது எப்போ? 2007. 2007 மத்தியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடக்கும் பொழுது, இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும் பொழுது தான் இந்த திட்டத்தினுடைய டெஸ்ட்டே அங்கே. இப்போ ஒன்றும் ரிக்கு புதுசாக வரல, அது 2007 போட்டது தான் இருக்குது. டிவியில் காட்டுறீங்க இல்லையா? அது என்ன நேற்று மோடி சர்க்கார் வந்ததுக்கப்புறம் 2014 மே மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்ததா? இல்லை, துருப்பிடிச்சு கிடக்கு. அது ஏற்கனவே வந்தது தான். நான் கேட்குறேன், இந்த திட்டம் வேண்டாம்னு விமர்சிக்கிறதா இருந்தால் அவங்க பண்ணாங்கன்னு அவங்கள யாராவது விமர்சிக்கணுமே. அந்த அங்கே பேசக்கூடியவர் யாராவது விமர்சிக்கிறாங்களா? அப்படின்னா இது எதுக்கானது? திட்டத்துக்கு எதிரானதுன்னா அதனுடைய ஆரிஜினை நாம் பேசணும், அது விவாதிக்கணும். அதுக்கு தயாரில்லை. சரி, அதுக்கடுத்து இந்த அதிமுக அரசாங்கத்துக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இதுவரை அந்த ப்ராஜெக்டு அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் அந்த ப்ராஜெக்டுக்கான பணம் ONGC டிபார்ட்மெண்ட்டிலிருந்து தமிழக அரசாங்கத்துக்கு புதுக்கோட்டை கலெக்டர் மூலமாக இந்த 2016 டிசம்பர் 30ஆம் தேதி 11 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக அந்த பணம் ரிசீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா கலெக்டர்? ஒரு தமிழ்நாடு மாநில சர்க்காருக்கோ முதலமைச்சருக்கோ தெரியாமல் கலெக்டர் பணம் வாங்கியிருக்க முடியுமா? அதனுடைய ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்க முடியுமா? சரி, இது அந்த உள்ளூர் மாவட்ட அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தெரியாதா? இப்போ எல்லாரும் ஏதோ இது மோடி சர்க்கார் கொண்டு வந்துருங்க.